சரி, இப்போ வந்து இந்த தோட்டம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கிருந்து பார்த்தா இப்படி எவ்வளோ உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல பார்க்க. இந்த மாதிரி வளர்க்கணும்னு தோணுது இல்லை? அப்போ அவங்க வந்து இப்படிதான் பண்ணா அது வருதுன்னு அவங்க வந்து கற்று வச்சிருக்காங்க. அதுதான் முக்கியம். ரொம்ப வருஷமா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. பன்னீர் ரோஸில் எக்ஸ்பர்ட்டு. இங்கிருந்து கர்நாடகா போய் மருந்து வாங்குவார், லோக்கலாக மருந்து வாங்குவார். அவருக்கு எங்கெல்லாம் பிடிக்குது அங்கெல்லாம் மருந்து வாங்கிப்பார். ஏன்னா அந்த அனுபவம். எனக்கு இந்த நோய்க்கு அங்கே போனால் கண்ட்ரோல் ஆகுது, இந்த நோய்க்கு அங்கே போனால் கண்ட்ரோல் ஆகுன்றதை அவர் வந்து பார்த்து வாங்கிப்பார். நான் எல்லாருமே வந்து இவர் வந்து ஆந்திரா இந்த மாதிரி அண்ணாவும் ரொம்ப தூரத்தில் வந்துருக்காங்க, திண்டுக்கல், தேனி இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம். எந்த மாதிரி வந்து இங்கே எப்படி இந்த கிளைமேட்டுக்கு எப்படி வருது அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு தெரியணும்ல, நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எனக்கு தெரியும். இது இந்த டைம்ல வந்து மருந்து வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அடிக்கணும். 5 நாள் 6 நாளுக்கெல்லாம் அடிச்சுக்கணும். இலம் கொட்டிடும். அதுக்கு தகுந்த மருந்து நாம பார்த்து அகிரி பார்த்து அடிச்சுக்கணும். அட்வான்ஸா அதாவது அடிக்கணும். வரத்துக்கு கூடாது, வரத்துக்கு முன்னாடியே ஸ்ட்ராங்கா அடிக்கணும். இவர் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு நோய் வருதுன்னா இன்னைக்கு மருந்து அடிக்கக்கூடாது, வரத்துக்கு முன்னாடியே அடிச்சு வச்சிருக்கணும். ஒரு 4 நாள் முன்னாடி நம்ம தெரியுது இப்போ இந்த நோய்க்கு என்ன மருந்து அடிச்சா இது கேட்கும். நம்ம வெளியில வாங்குற மருந்து இப்ப கேட்காது. இந்த லோக்கல்ல தான் வாங்கணும். அது துளூருக்கு வந்து வேற இடத்துல வாங்கிக்கணும். ஒரு இதுக்கு காம்படிஷன் பார்த்து வாங்கிக்கணும். அதாவது இந்த விவசாயத்துல ஒரு பல்ஸ்ன்னு இருக்கு. இது பண்ணாதான் இது வரும்ன்றத வந்து ஒரு விவசாயி வந்து கத்துக்கிட்டா மட்டும்தான் ரோஸ்ல ஜெயிக்க முடியும். சரி, இப்போ வந்து இந்த தோட்டம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கிருந்து பார்த்தா இப்படி எவ்வளோ உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல பார்க்க. இந்த மாதிரி வளர்க்கணும்னு தோணுது இல்லை? அப்போ அவங்க வந்து இப்படிதான் பண்ணா அது வருதுன்னு அவங்க வந்து கற்று வச்சிருக்காங்க. அதுதான் முக்கியம். நாமளும் ரோஸ் நடுறன்றது நடக்கூடாது. செஞ்ச ஊர்ல இந்த மாதிரி ஒரு 20 பேரை கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க எப்படி வளர்த்துருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வளர்க்கணும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமு, இந்த டிசீஸை பத்தி, உரத்தை பத்தி இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்ன இருந்தாலும் நாம சொல்றதோட ஒரு விவசாயி வந்து ஒரு விவசாயிகிட்ட சொல்லும்போது அது வேற விதமா இருக்கும். இப்போ நான் ஒரு உரக்கடைக்காரனும் ஒரு விவசாயம் பேசிக்கிறதோட விவசாயிட்டு விவசாயி பேசிக்கும் போது நல்லா இருக்கும். கேப் என்ன எவ்வளவு தூரம்? 8 அடி இருக்கு இந்த கேப். இது 2 அடி. 2 அடி. இது இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு இந்த செடிக்கு. இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கட்டிங். அது ஃபர்ஸ்ட் கட்டிங். அது 1.25 வருஷம் ஆச்சு. இப்போ கட் பண்ணிருக்கு. இல்ல இப்ப காலையில அறுத்தாச்சுல, திருப்பி மறுபடியும் நாளைக்கு காலையில அறுக்கணும். நாளைக்கு காலையில டெய்லி இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளவு இப்ப பூ வருது இதுல? இது இப்போ 14 பாக்ஸ் வந்துருக்கு. 14 பாக்ஸ்னா 140 கிலோ. ஆமா, 9 கிலோ போடுறீங்களா 10 கிலோ போடுறீங்களா? 7 கிலோ போடுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆவரேஜா ஒரு 100 கிலோ அந்த மாதிரி வரும். பன்னீர் ரொம்ப அழுத்தி போட்டோம்னா இலை கொட்டி போயிடும், அந்த பூவோட இதழ்கள் கொட்டி போயிடும். அதனால ஒரு ஆவரேஜா 100 கிலோ அப்படின்னு கூட வச்சுக்காங்க. இது வந்து ஒரு 70 சென்ட் வருமானா? ஒரு 70-80 சென்ட், ஒரு 100 கிலோ இருக்குது. டெய்லி ஒரு 45 ரூபா 50 ரூபா 50 ரூபா ஒரு ஆவரேஜா போனா கூட நம்ம 100 கிலோ வராது. இப்போ ரன்னிங் ஆயிருக்கு. கண்டினியூ வேணா ஒரு 50 கிலோ ஆவரேஜா 50. இப்போ 15 நாள் துளுர் வரும். இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு. துளுர் பூ தான் வரும். இந்த பூ குறைஞ்சும் போது திருப்பி துளுருக்கு நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும். அதாவது ஆவரேஜா ஒரு 50 கிலோ 50 கிலோ எப்பயுமே குறையாம ஒரு 50 கிலோ மாசத்துக்கு 1.5 டன். 1.5 டன் பூ ஏறும் இறங்குறது அது ரெண்டாவது விஷயம். ஆவரேஜான ஒரு பூ இருக்கிறது வந்து 50 கிலோ 50 கிலோ 50 கிலோ.